கண் சொருகி போச்சுன்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு, உங்களுக்கு முன்னாத சரியானதை உங்களை என்ன பண்ணாது, தேர்ந்தெடுக்க முடியாது. தெளிவில்லாமல் போயிடுவீங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு தெளிவுள்ள புத்தி உள்ளவராக இருங்கள்னு. அந்த தெளிவுள்ள புத்தியை என்ன பண்ணும்? அது புரிதலை அந்த தெளிவுள்ள புத்தியை நம்மகிட்ட இருந்து என்ன ஆகும்? எடுத்து போட்டுரும். நம்ம என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம் ஒன்றுமே தெரியாது. உலகப்பரமாக என்ன பண்ணுவோம்? சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம். சவுலோடு இருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? பயப்படுகிற கூட்டம். உங்கள் கண் சொருகாம, உங்கள் கனியை நீங்கள் விடாமல், நீங்கள் வீணாக ஆகாமல் இருக்கணும். உங்கள் பக்கத்தில் யாரை வச்சுக்கணும்? பயமில்லாத தெளிந்த புத்தி உள்ள ஆள்களை வச்சுக்கணும். பயந்த ஆளுக்கு என்ன பண்ணும்? அவனும் பயந்து உங்களையும் பயப்படுத்தி என்ன பண்ணுவான்? உங்களை கண் சொருகி குருடாகிற ஒரு முட்டாளாக மாற்றிடுவான். உங்கள் விண்ணப்பங்கள் கடவுள் பக்கத்தில் போவாது. நீங்கள் என்னதான் விண்ணப்பம் பண்ணாலும் சவுளை போல் அது என்ன ஆகும்? கேட்காது. அதாவது உங்கள் பக்கத்தில் பயந்தவர் இருக்கலாம், சிதறி போடுறது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? அவங்கள காணக்கூடாமல் இருக்கணும், அவங்கள கண்டுக்கவே கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், அவர் நடத்துவார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கண்கள் சுருகி குருடன் ஆக மாட்டீங்க. சவுல் சொல்கிறாரு, அவங்க பயந்து ஓடுறாங்க, சிதறி போகிறாங்க, பெலிசுறாங்க வந்துட்டான். ஆனால் நான் என்ன பண்ண, அதெல்லாம் கண்டதினால். அன்னைக்கு ஆதாமேவா என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொன்ன அந்த வேண்டான்னு சொன்ன அந்த கனியை இவங்க பார்த்து பார்வைக்கு ஏற்றதா, பார்வைக்கு நல்லா இருந்தாலும் போய் பறிச்சா. அந்த கண்டது, அந்த கண்களால் காண்பது. உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்றது கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களை கண் சோர்வு வச்சு குருடாக மாற்றிடும். இங்கே சவுல் என்ன பண்ணா? ஓடினவனையும் செதறனையும் பார்த்து பெலிஸ்தரை பார்த்து பயந்ததுனால யாரை மறந்தான்? கர்த்தரை மறந்தான், சாமுவேலை மறந்தான், அவங்க சொன்ன தீர்க்கதரிசி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து என்ன பண்ணா? உலகப்பரமாய் நடக்க ஆரம்பிச்சிடான். இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா.